இப்போ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் செய்ய போகிறோம். என்னென்னா பூ வாழை புட்டு. அப்படின்னா என்னென்னு தானே, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி தான் இதுவும். பார்க்கலாமா? ஒரு கப் ரவை எடுத்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த ரவையை போட்டு பொன்னிறம் வர மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருவோம். வெள்ளத்தை எடுத்து நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வறுத்து வச்ச ரவையை கொட்டிட்டு நேந்திரம்பழத்தை உரித்து அதில் போட்டுட்டு இது கூட இந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு தேங்காய் திருவி வச்சோம்ல அதையும் அது கூட போட்டுட்டு 3 துண்டு ஏலக்காய், ஒரு வாழை இலையை எடுத்து அதில் இதை வச்சு வாழை இலையை நல்லா மடித்து ஒரு இட்லி பாத்திரத்தில் அதை வேக வச்சு ஒரு 15 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் அவ்வளோதான். அதை ஏன்னா நம்ம ரவையை வறுத்துட்டோம், அதனால் ஒரு 15 நிமிஷம் போதும் வேக வச்சு அதை எடுத்துட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. எப்படாமல் இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா வெறும் ரவை வாழைப்பழம் மட்டும்தான், அதனால் ஒன்றும் செய்யாது. ஆதியும் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன்.